ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 22க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 18,000 இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டிலேருந்து திருப்பி அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதில் ஒரு வீசா இருக்குங்க, அந்த வீசா நோட் பண்ணுங்கள். H1 இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், H1P1 மாணவர் நுழைவு வீசா. இந்த மூலமாக தான் சட்டப்படி இந்தியர்கள் தங்கும் முறையே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் சட்டவிரோதமாக நிறைய பேர் குடியேறியிருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, வெளியேற்ற போகிறாங்க. அதில் கண்டிப்பாக 18,000 பேர் நாடு திரும்புவாங்க. மத்திய அரசும் அவங்கள கூப்பிட்டு வந்துடுவாங்கப்பா. ஸோ அடுத்து பாருங்கள், அமெரிக்கா நலனுக்கு மட்டும் முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படின்ற ஒரு அமைப்பிலிருந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெளியேறிட்டாருங்க. ஏன்னா அவர் போன தடவை அதிபராக இருந்தபோது 50 கோடி டாலர் வந்து நிதியாக கொடுப்பார். இந்த வச்சுங்க உலக சுகாதார நிறுவனத்துக்கு. இது மூலிமா என்ன பண்ணுறீங்க, இந்த தொற்றுகள்லேருந்து உலகத்தை காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 3 கோடி மட்டும் கொடுத்தாங்க. அப்போ தான் யோசிச்சார், ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறும் இதுலேருந்து நம்ம விலகிடலாம், நம்ம இதனுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ரெண்டாவது பாருங்கள், பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தங்களிலிருந்தும் விலகி கொள்கிறாருன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாருங்க. ஸோ 2 அமைப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸும் WHO. இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, TNPC ரிலேட்டடாக WHO எங்கே இருக்குது, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது எழுதுங்க, எந்த ஆண்டு ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. பாரிஸும் என்ன பண்ணுறீங்க, சேம் அதே மாதிரி எழுதிக்குங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்று ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிர்லா கோளரங்கில் சிறப்பு ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் இருக்க போது. செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய 6 கோள்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்மீன்கள் சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் இருக்குங்க, பேரண்டம் சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த லெசன் என்ன பண்ணிடுறீங்க, இன்றைக்கே படிச்சிருங்க, டைம் எடுத்துக்காதீங்க. ஸோ இன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. அடுத்தது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இல்லைங்க. நிதி வேளாண்மை இதெல்லாம் தேவையில்லை. ஈரோடு கிழக்கும் இது கிரிட்டிக் நியூஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கான கட்டுரையில் நாள் காட்டி, திசை காட்டி, வழிகாட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருன்னா சாரிங்க, எக்ஸ்கியூஸ் மீ. இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களில் மகாமனா என போற்றப்படும் மதன் மோகன் மாளவியா முக்கியமானவர். அப்போது மகாமனா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா மதன் மோகன் மாளவியா. வட இந்தியாவில் மகாமணி என்றால் மாண்பின் சிகரம் என்று பொருள் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு 3 முறை தலைவராக இருந்திருக்காருங்க. எத்தனை முறைன்னு கேட்டிருக்காங்க. ஒன் டைம் தாதாபாய் நௌரோஜி, அதே மாதிரி மதன் மோகன் மாளவியா 3 முறை இருந்திருக்காரு. அது இல்லாமல் காங்கிரஸுக்கு முதல் முறையாக எப்போ தலைவராக இருந்தார்னா 1908ஆம் ஆண்டு முதல் முறையாக காங்கிரஸின் தலைவராக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்கப்பா. மதன் மோகன் மாளவியா பற்றி கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஜனவரி 12ஆம் நாள் விவேகானந்தரின் பிறந்த நாள் இளைஞர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா. ஆல்ரெடி இந்த கட்டுரைகளை பொறுத்த வரைக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுப்பேன், அந்த ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக படிக்க மாட்டேன். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்தது இன்றைக்கான குறள் பாருங்கள். உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரை தற்று அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கையானது ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. அப்போ மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம் இல்லாதவர் கூட வாழும் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பாம்போடு வாழும் வாழ்க்கை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்கப்பா. அடுத்தது ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியமானது தான் இப்போ ஆயிடுச்சு, படிச்சிருங்க. நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டத்துக்கு 31 நிறுவனங்கள் 141 கோடி பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம பள்ளி நம்ம ஊர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறாங்க கூட்டத்தில் அறிவிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம அரசு பள்ளிகள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா சீரமைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 18,000 புதிய வகுப்பறைகள் கட்டித்தருவதாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பில்டிங்ஸு கட்டி தர போகிறாங்க, அது நிதி மூலமா அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அன்பில் மகேஷ். ஸோ நம்ம பார்ப்போம் இதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் ஒன் விரைவு, இதெல்லாம் வேண்டாங்க. ஓகே, இதுவும் வேண்டாம். காங்கிரஸ் போன்று அம்பேத்கரை வேறு எந்த கட்சியும் கௌரவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் பைட்ஸ் இருக்குங்க, இது மீன் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பாருங்கள். பெல்காமில் 1924ஆம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி தான் இருந்தார். ஸோ இவர் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றார். அதான் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றாருன்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு, BR அம்பேத்கர் ஆகியோரின் தீவிர முயற்சியால் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்புன்றது அரசியலமைப்பு சட்டத்தில் நாட்டில் சேர்க்கப்பட்டு ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே தான் 1924ஆம் ஆண்டில் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா பக்ஷித் கிர்தா
அத்திகா பக்ஷித் கிருதா அத்திகா என்ற சபையை அத்திகாரணி என்ற சபையை நிறுவுறாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. பக்ஷித் கிருதா அத்திகாரணி சபை யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரால் நிறுவப்பட்டது. நோட் பண்ணி வைங்கப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் பதவிக்கு அம்பேத்கரின் பெயரை பரிந்துரைத்தவர் யாருன்னா காந்திஜி தான். ஆல்ரெடி ஒருத்தர் இருந்திருப்பார், அவர் விலகின ஒரே காரணத்தால் தான் காந்திஜி பெயரை இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, முன்மொழிகிறாருங்க. ஓகே, ஐ திங்க்கு ஓகேங்க. டுடே இன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. டெய்லி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், ஒரு கமிட்மெண்ட்டோடு இருங்க, ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். தேங்க்யூ.